Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.17. Give equations of the following reaction. First பாருங்க, oxidation of propane 1-ol with alkaline KMnO4 solution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொப்பைன் 1-ஆல் எழுதிக்கலாம். ப்ரொப்பனா 3 கார்பன் இல்லையா? ஸோ ப்ரொப்பைன் 1-ஆல் எழுதியாச்சு. அண்ட் அல்கலைன் KMnO4 வச்சு ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க, ரைட்டா? KMnO4 and OH minus. ஸோ இது நமக்கு என்ன மாறும்? ப்ரொப்பைன் 1-ஆல் ஃபஸ்ட்டு ப்ரொப்பனால்டிஹைடாக மாறும், இது CHO மாறும். பட் இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றதுனால அகெயின் என்ன பண்ணிடும், இந்த CH2OH வந்து COOH மாற்றிடும். அப்போ CH3 CH2 COOH ப்ரொப்பனாயிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டுக்குரிய ஈக்குவேஷன், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், புரோமின் இன் CS2 வித் ஃபீனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீனாலில் புரோமினோட ரியாக்ஷன் வந்து மீடியம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன மீடியம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இதில் வந்து நம்ம வந்து நான் போலார் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? OH போட்டு என்ன பண்ண போகிறோம்? Br2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் போலார் சால்வெண்ட் CS2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஹெச், இங்கே இருக்கக்கூடிய ஹெச், இது ரெண்டும் தனித்தனியாக ஆர்த்தோ ஒரு ப்ராடக்ட்டு, பேரா ஒரு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்க போகுது, ரைட்? நியூக்ளியோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இங்கே Br அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இந்த பிஆரில் நடக்கலாம் Br ப்ளஸ் Br மைனஸ்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அந்த Br மைனஸும் இந்த ஹெச் ப்ளஸும் நமக்கு என்ன ஆயிரும்? HBrஆக வெளியே போயிடும். அண்ட் இதில் நமக்கு என்ன கிடைக்குன்னா, பேரா அதே மாதிரி ஆர்த்தோவும் கிடைக்கும். ஸோ ஆர்த்தோ புரோமோஃபீனால் அண்டு பேரா புரோமோஃபீனால் நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டைலூட் HNO3 வித் ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் டைலூட் HNO3 வித் ஃபீனால், இங்கே ஃபீனால் எடுத்துகிட்டு டைலூட் HNO3, இதுவும் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். HNO3 என்ன பண்ணிக்கலாம்னா OH மைனஸ் NO2 ப்ளஸ் அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஹெச் இருக்குல்ல, இந்த ஹெச்சும் இந்த OHம் நமக்கு என்ன ஆயிரும்? வாட்டராக வெளியே போயிடும். ஸோ NO2 ப்ளஸ் ஆட் ஆக போகுது. இது ஆர்த்தோ பேரா டைரக்டார் அப்படின்றதுனால நமக்கு ஆர்த்தோவில் ஒரு ப்ராடக்ட்டு அண்ட் பேராவில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ஆர்த்தோ நைட்ரோ ப்ளஸ் அதே மாதிரி என்ன கிடைக்கும்? பேரா நைட்ரோ கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் வாட்டர் நமக்கு வெளியே போகும், ரைட்? ஸோ இது தேர்டுக்குரிய ஆன்சர். அடுத்து பாருங்கள், சேம் தான். கிவ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ட்ரீட்டிங் ஃபீனால் வித் குளோரோஃபார்ம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH கொடுத்துருக்காங்க. குளோரோஃபார்ம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஸோ இதுதான் ஒரு நேம் ரியாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீனால் எடுத்துக்கலாம். இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குளோரோஃபார்ம் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் NaOH. ஸோ அப்போ CHCl3 அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அண்ட் NaOH. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, அந்த NaOHலேருந்து HCl ரிமூவ் பண்ணிடும். அப்போ CHCl3லேருந்து HCl ரிமூவ் பண்ணால் கிடைக்கும் CCl2 ஃபார்ம் ஆகும், ஒரு கார்பன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த இன்டர்மீடியேட் தான் என்ன பண்ண போகுது? இந்த பென்சின் போய் நமக்கு அட்டாக் பண்ண போகுது. ரொம்ப டிஸ்டன்ஸாக வரைஞ்சிருக்கேன், நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன் CCl2. ஏன்னா இதுலேருந்து ஒரு ஹெச்சும் ஒரு சீலையும் நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடம், அதாவது இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நேரம் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. இந்த CCl2வில் நமக்கு என்ன பண்ணிடும்? இங்கே டொனேட் ஆகிரும். ஸோ அப்போ ஹெச்சும் வெளியே வந்து திரும்ப நமக்கு நேரம் அரோமேட்டிசேஷன் நடந்துடும், ரைட்? ஸோ அப்போ இங்கே OH அண்ட் இது Naவாக மாறிடும், ஏன்னா NaOH போடுறதுனால. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா CHCl. ஸோ இந்த ஹெச் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் வந்திருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் அகெயின் ஹைட்ராலிசிஸ். ஸோ இப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் ஹெச், இந்த பக்கம் OH. ஸோ இந்த இடத்த உடச்சிட்டிங்கன்னா அப்படின்னா இந்த பக்கம் ஹெச், இந்த பக்கம் OH. இங்கேயும் இந்த பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஹெச், இங்கே OH. ஸோ ஒரே கார்பனில் நமக்கு 2 OH இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இதிலேருந்து வாட்டர் வெளியே போயிடும். இப்போ வாட்டர் வெளியே போயிட்டு கவனிங்க, இங்கே CH, இங்கே OH, இங்கேயும் OH இருக்குது அண்ட் இதுவும் OH ஆயிரும். ஒரே கார்பன் 2 OH இருந்தால் இதுலேருந்து OH, இதுலேருந்து H நமக்கு வெளியே போயிடும்.
ஸோ அப்போ அடுத்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்கே OH, இங்கே நமக்கு என்ன இருக்கும், CHO ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ கடைசியாக ஃபார்ம் ஆகிறது என்ன ஃபார்ம் ஆகுது, நமக்கு சாலிசில் ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் 4th ஒன்றுக்குரிய ஆன்சர். சாலிசில் ஆல்டிகைட். ரைட்? தேங்க்யூ.